ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பயச்ச ராகவே கேதவே நமக. எல்லாம் வல்ல எம்பெருமான் திருமுருகப் பெருமானை வணங்கி இன்றைய பதிவினை இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் வழங்க இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ராசி பலன் மற்றும் கிரக நிலைகள் 30/11/2024 சனிக்கிழமை, தட்சிணாயன புண்ணிய காலம், குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய சிறப்பு முன்னோர்களை வணங்கி அருள் பெற வேண்டிய சிறப்பு பெற்ற தின அமாவாசை தினமாகும். அமாவாசை இன்று காலை 11 மணி முதல் நாளை பிற்பகல் 12:20 வரை அமாவாசை. அதன் பின்பு பிரதமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை காலம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய திதி காலை 11 மணி வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் பிற்பகல் 1:40 வரை விசாகம், பின்பு அனுஷம். அமிர்தாதி யோகம், சித்த யோகம் நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டமம் 1:40 வரை ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்கும், அதன் பின்பு மேஷராசிக்கு அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய நவக்கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு பகவான், கடகராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது பகவான், விருச்சிக ராசியில் சந்திரன் புதன் சூரியன், தனுசு ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு பகவான். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசியினர், முன்னோர்கள் வழிபாட்டின் மூலம் மகிழ்ச்சி காணக்கூடிய நாள் இன்று. ரிஷபராசியினர், நண்பர்களுக்குள் இருந்து வந்த வாக்குவாதங்கள் பிரச்சனைகளை விலகி நன்மை நடைபெறும் நாள். மிதுன ராசியினருக்கு தெய்வ அனுகூலம் கிடைத்து புதிய முயற்சிகளுக்கு கைகூடும் நாள் இன்று. கடகராசியினர், வழக்கு சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றியும் அதற்குண்டான செய்திகளும் கிடைக்கும் நாள். சிம்ம ராசியினர், தான தர்மங்கள் செய்தும் குலதெய்வ வழிபாடுகள் செய்யவும் மிகவும் ஏற்ற நாள் இன்று. விருச்சிக ராசியினர், தந்தை மற்றும் தாய் வழி உறவினர் மூலம் ஆதாயம் பெறும் நாள். தனுசு ராசியினர், பெண்கள், சகோதரன் சகோதரி, காதலி மூலம் நல்ல செய்திகள் வரும் நாள். மகரம், இன்று சுப விரயங்கள் செய்து குடும்பத்தினருடன் மகிழ்ச்சி காண வேண்டிய நாள். கும்பராசியினர், தேவையில்லாமல் புதிய முதலீடுகள் செய்வதை இன்று தவிர்த்தல் நல்லது. மீனராசியினர், தொழில் செய்யும் இடத்திலும் நண்பர்கள் இடத்திலும் அதிகம் யோசித்து பேச வேண்டிய இன்றைய நாள் மீனராசியினருக்கு. அனைவருக்கும் மீண்டும் அடுத்த பதிவுடன் உங்கள் ஆற்காடு ராம்குமார், ஆற்காடு ஸ்ரீ சக்தி ஜோதிடம்.